சூழலில் இவ்வளவு தொழிலாளர்களை கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு கடந்த காலங்களில் முறையான தேதியில சம்பளம் பெற முடியாத நிலை கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி இருப்பதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் நம்முடைய துறையை வலுப்பெற செய்திருக்கின்றோம். இந்த திட்டம் மகளிருக்கான திட்டம் மாத்திரம் என்கின்ற கண்ணோட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. இன்னும் சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய போக்குவரத்து கழகத்தினுடைய லாபத்தை எடுத்து மகளிருக்கு இலவச பயணம் செய்வதற்கு கொடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வதந்தி பரப்பப்பட்டதை இன்னும் பலர் நம்பிக்கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதி கொடுக்கின்ற காரணத்தினால்தான் அந்த திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுகிறது. இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி கொடுக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய துறையில் பணியாற்றுகின்ற நம்முடைய தொழிலாளர் தோழர்களுக்கு மாதம் முதல் தேதியில சம்பளம் கொடுக்க முடிகிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 13,760 கோடி ரூபாய் இதுவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்காக நம்முடைய போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். முன்னர் 48% பெண்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த 48% வருமானம் தான் நமக்கு இருந்தது. ஆனால் பெண்களுக்கு இந்த கட்டணமில்லா விடியல் பயணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த காரணத்தினால் 48% என்பது கிட்டத்தட்ட 70% பெண்கள் பயணிக்கின்ற சூழல் வந்திருக்கிறது. அதன் காரணமாக கூடியிருக்கின்ற பெண் பயணிகளுடைய அந்த பயணத்திற்கான கட்டணத்தையும் நம்முடைய முதலமைச்சர் வழங்குகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த துறை பழைய மோசமான நிலையிலிருந்து மீண்டும் ஒரு சிறப்பான நிலைக்கு வந்திருக்கிறது. ஒருபுறம் இந்த நிதி, இன்னொரு புறம் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நிதி ஒதுக்கி அதற்கான ஆணையை வழங்குகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு துறை புத்துயிர் பெற்றிருக்கிறது.